ஹாய் போலீஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ காய்ஸ், எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்பீங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2022 மாபெரும் கருத்து கேட்பின் கட் ஆஃப் முடிவுகள். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் முப்படை மாணவர்களாகிய உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஜமாக சொல்கிறேன், நேற்று எனக்கு கமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் படிக்கும்போது சில நேரங்களில் கண்ணிலேருந்து தண்ணி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட சில சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சு. சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துருந்தது, சில அதிகப்படியான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வைப் அவுட் பண்ணிடுச்சு என்னை பொறுத்தவரையும் அதெல்லாமே எனக்கு மறைஞ்சிருச்சு கண்ணில் இருந்து. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால் ஆல்வேஸ் ஹேட்டர்ஸ் வில் ஸ்ப்ரெட் ஹேட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்ல. ஸோ வெறுப்பவர்கள் வெறுப்பை பரப்பி கொண்டு தான் இருப்பார்கள் அப்படின்ற மாதிரி நான் அதை மைண்ட் பண்ணிக்காமல் வரி பண்ணிக்காமல் அதை நான் தள்ளி வச்சுட்டேன். ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, உங்களால் எங்களுக்கு கிடைச்சிச்சு, நாங்கள் நல்லபடியாக பண்ணியிருக்கோம், உங்கள் அகாடமிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கங்க்ராட்ஸ். அண்ட் தென் எங்களுடைய நன்றிகளும் ஏன்னா உங்களுடைய வெற்றி கனவான அந்த காக்கியை அடையிறதுக்கு அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு படிக்கட்டாவது இருந்திருக்கோன்றதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். நேற்று என்னை பொறுத்தவரையும் நிறைய கொஷின்ஸில் என் முகமே ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னீங்க. நான் அது ஃபன்னியாக தான் கேட்டேன். அந்த கொஷின் நான் நடத்தினவங்களுக்கு ஒரு பெருமையும் அந்த கர்வமும் இருக்கும்ல, அது எனக்கு நேற்று அந்த கொஷின் பார்க்கும் போதெல்லாம் இருந்துச்சு. நம்ம மேக்ஸிமம் நம்ம நடத்தின கொஷின்ஸே வந்திருக்கேன், பசங்களாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. காலிலேருந்து பயந்துட்டு இருந்தேன். எனக்கு போன எக்ஸாமும் இருக்கட்டும், எஸ்ஏ எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், ஒரு மாதிரி பயம் இருக்கும். நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்களோ, எப்படி பண்ணுவாங்களோ, நம்ம நடத்துறது வருமோ, பசங்க அதை யோசிச்சு பண்ணிடுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நேற்று பயந்துட்டு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். கொஷின் பேப்பர் பார்க்கும்போது ஒரு நல்ல இதுதான், அந்த ஃபீலோட அந்த கொஷின் சொல்லும் போது என்ன அறியாமே நான் சொன்னேன், என் முகம் ஞாபகம் வந்துச்சான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆமா சார் உங்கள் முகம் தான் சார் ஞாபகம் வந்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாக சொல்கிறேன், ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யுவர் சைட் அப்படின்னும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்றது தான் உண்மை. ஸோ மேலும் உங்கள் கூட நான் இன்ட்ராக்ட் ஆகணுன்றதுனால தான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ காய்ஸ் என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பேஜில் போயிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபாலோ பண்ணிங்கன்னா மேபி நீங்கள் எதனா முக்கியமான டவுட்ஸ் கேட்டால் ஐ வில் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஈவன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எதனா சப்போஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எதனா உங்களுக்கு ஒரு இது ஷேர் பண்ணணும்னா நான் ஷேர் பண்ணி விடுவேன். ஓகேவா கைஸ்? ஓகேவா? இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம், ஃபாலோ பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் தகவலை பரிமாறிக்கிட்டேன். பிகாஸ் நேற்று உங்களுடைய சப்போர்ட்டாக பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு பெருமையாக இருந்த ஒரு காரணத்தினால. சரி, ஓகே, நம்ம லைவ் அனலைசிஸ் கட் ஆஃப் ரிப்போர்ட் போயிடலாம். ஓகேவா? நமக்கு கட் ஆஃப் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே நான் எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வேகன்சி என்னுடைய ஸ்பிளிட் அப், கம்யூனல் வைஸ் ஸ்பிளிட் அப்னு போட்டிருக்கேன். எனக்கு தமிழ் ஜாதி வாரி பிரிப்பு அப்படின்னு எழுதுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அந்த ஜாதின்ற வார்த்தையை கேட்கும் போது எனக்கு அவ்வளோ கோவம் வந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஜாதின்றதை நான் ஒமிட் பண்ணிட்டு தான் இங்கிலீஷ்ல எழுதிட்டேன் அது டீசெண்டாக. கம்யூனல் வைஸ் ஸ்பிளிட் அப். ஓகேவா? ஸோ பொது பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்ட காலி பணியிடங்கள் 1100, இந்த 3552. ஓகேவா? பொது பிரிவினர். பிசி பிற்படுத்தப்பட்டோர் அவர்களுக்கு ஒதுக்கிய வேகன்சி காலி பணியிடங்கள் 940. இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு காலி பணியிடங்கள். அதே மாதிரி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அந்த வகுப்பினரை சேர்ந்தவர்களுக்கு 710 காலி பணியிடங்களும், பிசிஎம் அதாவது பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லிம்கள் அவர்களுக்கு 125 காலி பணியிடங்களும், எஸ்சி வகுப்பினரை சேர்ந்தவர்களுக்கு ஆதி திராவிடர் வகுப்பினரை சேர்ந்தவர்களுக்கு 535, அருந்ததியர் அதிலே வரவங்களுக்கு 106, ட்ரைப்ஸ் எக்ஸாக்டா எனக்கு தமிழ்ல தெரியல, ட்ரைப்ஸ் அவர்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 36 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி பிசியில் 940 பேர், அதாவது பிற்படுத்தப்பட்டவருக்கு அது 940 பேர்னா அந்த 940 பேரையும் ஆண்கள் பெண்கள் கலந்து பிசி வகுப்பினரை சேர்ந்தவர்களை மட்டும்தான் எடுப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எம்பிசிக்கு 710 ஒதுக்கியிருக்காங்கன்னா ஆண்கள் பெண்கள் கலந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கட்டும், விடோவானா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவானா இருக்கட்டும், எல்லாருமே கலந்து தான் இந்த 710 பேரை எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் இதோடைய கலவை தான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த பொது பிரிவினருக்கு மட்டும் அதிகமாக சார் அப்படின்னா அங்கே தான் அவங்க வச்சிருக்காங்களே லூக்கு. சில நேரத்தில் இந்த பிஎஸ்டிஎம்ல முன்னாடி வேகன்சியில் முன்னாடி எடுக்கிறவங்களுக்குலாம் இந்த பொது பிரிவினர்லையும் சீட் அலோகேட் ஆகும். ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஜென்ரல் டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அதுலேயும் அலோகேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுலேயும் பொது பிரிவினர் உங்களை விட அந்த மார்க் உங்களையும் பீட் பண்ணி கம்யூனல் ரிசர்வேஷனையும் தாண்டி அவங்க வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த வேகன்சியே ஃபில் ஆகும். ஸோ இதுதான் ஒரு கம்யூனல் வைஸ் ஸ்பிளிட் அப் நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வேகன்சிக்கு அகேன்ஸ்டா தான் நேற்று நீங்க போட்டி போட்டிருக்கீங்க. அந்த போட்டியினுடைய முடிவுகள் நேற்று கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தேன், கமெண்ட்லயும் நிறைய பண்ணியிருந்தீங்க. அப்படி பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு உங்களுக்கு அது ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம்.
தமிழ் தகுதி தேர்வு நேற்று பெரும்பாலான கம்ப்ளைண்ட் என்னவா இருந்ததுன்னா தமிழ் தகுதி தேர்வுன்றது ரொம்ப கடினமா இருந்தது. அது வந்து ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ மார்க்ஸ் மெஜாரிட்டி கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர், கிட்டத்தட்ட 2000 கூட சொல்ல முடியாது, 2500க்கும் மேற்பட்டோர் இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கு. மார்னிங் நாங்க அனலைஸ் பண்ண வரையுமே கிட்டத்தட்ட 2771 கமெண்ட் அனலைஸ் பண்ணி எடுத்த ஒரு ரிப்போர்ட் படி கடினம்னு அதிகமா சொல்லி தமிழுடைய மார்க்குகளா பதிவிட்டு இருக்கிறது. மெஜாரிட்டி ஆஃப் த மார்க்ஸ் லைஸ் பிட்வீன், அதாவது பெருவாரியான மார்க்குகள் எந்த இரு மார்க்குகள் கூட இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு 37ல இருந்து 54க்குள்ள தான் இருக்கு. அப்போ மேக்சிமம் எல்லாருமே கிளியர் பண்ணிருக்கீங்க தமிழ் தகுதி தேர்வை. அப்ப தமிழ் தகுதி தேர்வுல தகுதி இல்லாமையும் சில பேர் போயிருக்காங்கம்மா. அதாவது என்னன்னா பொது அறிவுல அதிக மதிப்பெண்ணை எடுத்து தமிழ் தகுதி தேர்வுல மதிப்பை வந்து கம்மியா எடுத்து தகுதி தேர்வுல இருந்து வெளியே போனவங்களும் இருக்காங்க. இந்த பாஸ் ஆனவங்க தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் ஆனவங்களோட மதிப்பெண் வந்து கிட்டத்தட்ட 37ல இருந்து 54க்குள்ள தான் இடம்பெறுது. ஓகேவா? அப்ப இவங்க பாஸ் ஆன கணக்கு தான். இவங்க இதுல பாஸ் ஆனாங்கன்னா அடுத்தது இந்த பேப்பரை தான் திருத்துவாங்க. ஸோ பொது அறிவு உளவியல். ஸோ கேள்வி வந்து மிகவும் சுலபமா இருந்ததுன்னு வந்து எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. இந்த கொஸ்டின் ஆர் ஈஸி லெவல். நம்ம பார்த்த வரையும் நமக்கும் கேள்வி ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. அதுல எனக்கு சொன்னவங்க பெரும்பாரியோட மார்க், அது பெண்களானா இருக்கட்டும் ஆண்களானா இருக்கட்டும், பெருவாரியான மார்க் என்னன்னா 49ல இருந்து 64. இப்ப புரியுதா? 49ல இருந்து 64 வரையும் சொல்லியிருக்காங்க. இப்போ மார்க் லைஸ் பிட்வீன் திஸ் 2 மார்க்ஸ். நிறைய மார்க் இதுக்குள்ளதான் அடிப்படுது. அப்ப இதை விட கம்மியா எடுத்தவங்க குறைச்சல் தான். அதை விட கம்மியா எடுத்தவங்க அந்த கனவை மறந்துட்டு தயவு செஞ்சு அடுத்த வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அடுத்த ஒன்று போலீஸ் எக்ஸாமுக்கு படியில SSC GD வந்திருக்கு, இன்னும் 2 நாள் இருக்கு, அப்ளை பண்ணிட்டு அதுக்கு படி. ஏதாச்சும் ஒரு வேலைக்கு தான் போனோம்னா படி. ஓகேவா? அடுத்த கட்ட வேலையை பார்க்க வேண்டியதுதான். இந்த 49 மார்க்குக்கு கீழே எடுத்தவங்களுக்குலாம் சிறப்பு. பெண்களுக்கு கொஞ்சம் இருக்கு வாய்ப்பு, அது நான் அங்கே வந்து கட் ஆஃப் சொல்லவும் சொல்றேன். மற்றவங்களுக்குலாம் அது ஒரு இது இருக்கு. ஓகேவா? ஸோ நேற்று தேர்வுக்கு மட்டுமே ஆப்சென்ட் ஆனவங்க நியூஸின் அடிப்படையில், செய்திகளின் அடிப்படையில் 67,000 பேர் தேர்வுக்கு அப்ளை செய்துவிட்டு வரவில்லை. தயவு செஞ்சு இந்த TNPSC எக்ஸாம் எழுதுனாங்க பாரு, அவங்களுக்குலாம் நான் ஒரு வார்த்தை சொல்லிக்க விரும்புறேன். நீ உனக்கு வேலையே கிடைக்கல, ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி பிசிக்கலும் நான் போய் ஜெயிச்சு நான் போவேன், வேலை ஏதோ ஒரு வேலைக்கு போவேன்னா நீ எழுதுனது நான் தப்பு இல்லை, நான் உன்னை வேணானே சொல்லலை. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒருத்தருடைய சுதந்திரத்தை மறிக்கிற அளவுக்கு உரிமை எனக்கும் இல்லை, வேற யாருக்கும் இல்லை. புரியுதா? இப்ப இது ஒரு இடம், இந்த இடத்துக்கு இங்க பழக்கப்பட்டவங்க நான் வர வேணான்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனா என்கிட்ட உரிமை எடுத்துக்காதன்னு என்னால் சொல்ல முடியும். அப்ப என்கிட்ட வரும்போது தான் நான் என்னோட உரிமையை வெளிப்படுத்த முடியுமே தவிர இன்னொருத்தரை போயிட்டு நான் வந்து இது பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது உன்னை எழுத வேணான்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா நான் சும்மா எழுதி பார்த்தேன். குரூப் 4 எக்ஸாம் இப்பதான் முடிஞ்சிச்சு, எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு சும்மா வந்து எழுதி பார்த்தேன். நீலாம் ஏன் வந்த? அது என் முதல் கேள்வி. நீலாம் ஏன் வந்த? உன்னால கனவு ஒருத்தனுக்கு போயிருக்குன்னா எலியாரை வலியாரை அடித்தால் அந்த வலியாரை அடிப்பதற்கு ஒருவர் வருவாருன்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவரை. அப்போ நீ இன்னொருத்தருடைய கனவை பறிச்சிருக்கல தட்டி, அப்போ உன் கனவை தட்டி பறிக்கிறதுக்கு இன்னொருத்தன் வரமாட்டானா? ஏன் UPSC எழுதுறவன் வந்து குரூப் 1 குரூப் 4 எழுதி உன் வேலை ஏன் அவன் தட்டி பறிச்சுட்டு போக கூடாது? அது முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னொருத்தரோட வாழ்க்கையில விளையாடுறதுன்றது மிகப்பெரிய பாவம். அதை சேர்த்துக்காதீங்க. இன்னமும் எக்ஸாம் முன்னாடியே சொல்ல நினைச்சேன், அவ்வளோ ஒரு ஆதங்கம். முடியாதுன்ட்டு வந்து உட்காந்து சும்மா எழுதிட்டு போற கதை. உனக்கு அடுத்த ஒருத்தனுக்கு கிடைச்சிருக்கோம்ல அந்த வாய்ப்பு. ஸோ அதை நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையை தட்டி பறிச்சிருக்கீங்க. நேற்று தேர்வில் இந்த 67,000 பேரை நான் பாராட்டணும். ஏதோ ஒரு காரணம், நம்மளால முடியாதுன்னு நினைச்சானோ இல்லை வேணான்னு நினைச்சானோ 67,000 பேர் வரல. இன்னொருத்தனுடைய வாழ்க்கைக்கு அவன் வந்து வில்லங்கமா நிற்க விரும்பல. ஆனா வந்துட்டு கெடுக்குறீங்க பாரு, அது ரொம்ப பெரிய தப்பு. ஓகேவா? ஸோ 67,000 பேர் வரல. இதுதான் நான் ஒரு பாயிண்டா சொல்லி உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, நாளைக்கு 61ல இருந்து 64 எடுத்தவன் சேஃப் ஜோன்ல இருப்பான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, சேஃப் ஜோன். அவன் வேலை உறுதி நினைச்சிட்டு இருப்பான். அவன் PCக்கே படிக்கிறவனா இருந்தாலும் சரி, இல்ல அவன் ஒரு TNPSC மாணவனா இருந்தாலும் சரி, 61ல இருந்து 64 எடுத்துட்டானா he feel that he will be in safe zone. நான் சேஃப் ஜோன்ல இருக்கேன், அப்பாடா இதுக்கு மேல நான் பிசிக்கல் சும்மா பண்ணா கூட நான் பாஸ் ஆகிட்டு உள்ள போயிடுவேன் வேலைக்கு அப்படின்ட்டு ஒரு நினைப்புல இருப்பான். கவனிச்சுக்கோங்க, கட் ஆஃப் 57 இல்ல 54 வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கட் ஆஃப் 54 எடுத்தோன்னு உள்ள வருவான், 64 எடுத்தோன்னு உள்ள வருவான். நல்லா ஞாபகம் வைங்க, 54 எடுத்தோன்னு உள்ள இருக்கான், 64 எடுத்தோன்னு உள்ள இருக்கான். போன முறைலாம் பிசிக்கல் பண்ணும் போது ரோப் ஏறலனாலே வெளியே போ, தாண்டலையா வெளியே போ, ஓடலையா வெளியே போ, இப்படி இருந்தது. இந்த முறை அதெல்லாம் இல்லை. ரோப் ஏறலனா நீளம் தாண்டலாம், நீளம் தாண்டலனா
எதுக்கு ஓடலாம்? மதிப்பெண்கள் தான் குறைக்கப்படும். அப்ப 64 எடுத்தவர் ரோப் ஏறலனா 8 மார்க் கோயா, 54 எடுத்தவன் ரோப் ஏறினானா 8 மார்க் உள்ள வரும். அப்ப இவன் 54ல இருந்து எதுக்கு போவான்? 62 ஆவான். நெருங்கிட்டானா? நீளம் தாண்டான், 1 ஸ்டார் வாங்குறான். இவனால 4 மார்க் எடுக்க முடிஞ்சு 68க்கு வரான். இவன் நீளம் தாண்டான், 2 மார்க் எடுக்கிறான், 8 மார்க் எடுத்து 70 தாண்டிட்டானா? ஓடினாங்க, 2 பேருமே நல்லா ஓடினாங்க. இவனுக்கு 8 மார்க் போட்டாங்க, 68ல இருந்து 8 மார்க் போட்டான், 74க்கு வந்து நின்னா, இவன் 78க்கு வந்து நின்னா. வேலை யாருக்கு கிடைக்கும்? 54 எடுத்தவனுக்கும் கிடைக்கும், 64 எடுத்தவனும் வெளியே போகும். புரியுதா எங்க பிளே பண்ணுது இது ஒரு மேக்ஸிமம்னு? இதை உனக்கு புரிய வைக்கணும் தான் வந்தேன். மார்க் எனக்கு கம்மி, நான் பிசிக்கல் பிராக்டிஸ் பண்ண மாட்டேன், ரிசல்ட் வரட்ட பார்த்துக்கலாம், நீ உட்காந்தனா முயலா மாறிடுவேன். ஆமா மாறி இருக்கிறவனும் உன்னை தாண்டி போயிடுவான். ஆமையா இருக்க விரும்புறியா முயலா இருக்க விரும்புறியான்னு நிரூபிச்சுக்கோ. எங்கேயுமே இல்லை பிசிக்கலுக்கு டேட்டு, தள்ளி போதோ இன்னும் வீட்டுக்கு பக்கத்துல ஓடு, கிரவுண்ட் இல்லையா? ஒரு கிரவுண்ட்ல ஓடி பழகு, டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணு, விட்டுறாத. வாய்ப்பு ஒரு முறை தான் வரும், விட்டனா எவ்வளவு பேசியும் பிரயோஜனம் இல்லை. நேற்று வந்து நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், கேர்லெஸ்ல தான் 4 மார்க் போச்சு. எப்படி சொல்றதுக்கு அது தைரியம் வருது? ஒரு கேள்வியும் மணி நேரங்கள் அதிகம். போன முறை நடந்த எக்ஸாமுக்கு இந்த முறை நடந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் இருந்துச்சு. தமிழ் ஒன்று என்ன உட்காந்து 80 கேள்வி படின்னு சொன்னானா? பொறுமையா படிச்சு ஒரு நான் 32 கேள்வி தான் அட்டன் பண்ணி நான் இவ்வளோ நாள் அட்வைஸ் பண்ணேன். ஸோ அதுலேயே நீ இழந்துட்ட உன்னுடைய மதிப்பெண்ணை, அங்கேயே நீ லாஸ் ஆயிட்ட. ஓகேவா? ஸோ கைஸ், இது வாழ்க்கையில ரொம்ப பிளே பண்ணும். 54 எடுத்தவன் உள்ள போறதுக்கு வாய்ப்பும் இருக்கு, 64 எடுத்தவன் வெளியே போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. புரிந்து கொண்டு செயல்படுங்க. ஓகே, கட் ஆஃப் போயிடலாமா? இதுதான் முப்படை பயிற்சி மையத்தினுடைய எஸ்டிமேட்டட் கட் ஆஃப். இதுல இருந்து கூட அல்லது குறைய 2 மார்க் ஏறலாம் அல்லது இறங்கலாம். இதுதான் முப்படை பயிற்சி மையத்துல அனலைஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஆண்களுக்கான கட் ஆஃப். ஆண்கள் பிசி வகுப்பினரை சேர்ந்தவராக இருந்தால் 56 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் நீங்கள் தாராளமா பிசிக்கலுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா நேற்று எடுத்த சர்வேவின் படி எடுத்த முடிவு இது. எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை சேர்ந்தவராக இருந்தாலும் 56 மார்க் எடுத்திருந்தா பிசிக்கலுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடுங்க. எஸ்சி வகுப்பினர், ஆதி திராவிட வகுப்பினர் சேர்ந்தவராக இருந்தா 55 மதிப்பெண்கள், ஜெனரல் பொது பிரிவினை சேர்ந்தவராக இருந்தா 58 மதிப்பெண்களும், பிசி முஸ்லீம் 50 மதிப்பெண்கள் பெற்றிருந்தா நீங்க தாராளமா உங்களுடைய பிசிக்கலுக்கு இறங்குங்க. இங்க போட்டிருக்க பாருங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் 46, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை சேர்ந்த மாணவர்கள் 45, எஸ்டி வகுப்பினர் 50, எஸ்சிஏ வகுப்பினரை சேர்ந்தவர்கள் 52 மதிப்பெண்ணை பெற்றிருந்தால் தாராளமா பிசிக்கலுக்கு இறங்கி பூந்து விளையாட ஆரம்பி. நாளிலிருந்து டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். காலம் பொன் போன்றது, போனால் திரும்ப வராது. ஓகேவா? பெண்களுக்கு பார்த்துடலாமா? ஆண்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன்னா எடுத்து வச்சுக்கோ, போய் பாரு. இந்த மார்க் 1-2 குறையலாம் இல்ல 2 கூடலாம், இவ்வளவுதான் வச்சிருக்கோம். சோ பெண்களுக்கு பார்த்துக்குமா? பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை சேர்ந்தவராக இருந்தால் 50 மதிப்பெண்களும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆதி திராவிடர் எந்த 3 வகுப்பினர்கள் சேர்ந்திருந்தாலும் 50 மதிப்பெண்கள், ஜெனரல் 51, பிசி முஸ்லிம் பெண்கள் 44, எஸ்சிஏ வகுப்பினரை சேர்ந்தவராக 48, எஸ்டி வகுப்பினர்னா 46, விடோ கேட்டகரி விதவைகள் 42, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை சேர்ந்தவர்கள் 45 மதிப்பெண்கள் பெற்றிருந்தா தாராளமா பிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பிசிக்கல் வந்து கொண்டே இருக்கிறது. எப்ப வேணா வரலாம். ரிசல்ட் வந்துருச்சுன்னா 15 நாள்ல கூப்பிடுறாங்களோ 20 நாள்ல கூப்பிடுறாங்களோ நீ ரெடியா இருக்கணும்ல, அதுதானே முக்கியம். கொரோனாலாம் பை பை தான். இப்போ நம்மளுடைய வேலையை, நம்மளுடைய ஆட்டம், கொரோனா ஆட்டம் முடிஞ்சிருச்சு, இனிமே உன்னோட ஆட்டம். புரியுதா? ஸோ ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பி. எக்காரணத்துக்கு ஒன்றும் டைம் வேஸ்ட் பண்ணாத. வீடியோவை பார்த்துட்டதுக்கு அப்புறம் உட்காந்து படி. இது இப்போதைக்கு ஒரு எஸ்டிமேஷனல் அனாலஜி ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம், பார்ப்போம் என்ன அளவுக்கு இருக்குன்னுட்டு. லாஸ்டா ஆல் த பெஸ்ட் கைஸ் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் லெவல். ஸோ நான் நெக்ஸ்ட் லெவல்னு மென்ஷன் பண்ணிருக்கிறது எய்தர் மேபி பிசிக்கல் ஆர் யுவர் நெக்ஸ்ட் எக்ஸாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் சில மாணவர்கள் ஏங்கலாம், நம்மளால போக முடியலையா அப்படின்ட்டு. வருத்தப்படாதீர்கள். ஒரு கதவு அடைக்கப்பட்டா மறு கதவு கண்டிப்பா திறக்கும். இப்போ எங்கேயுமே நீ சிக்க மாட்ட. வாழ்க்கை அதுதான். ஒரு கதவை அடைச்சுன்னா இன்னொரு கதவை திறந்து விடுறதுக்கு தான் கடவுள் அந்த கதவை அடைக்கிறதே. அப்ப இங்க அடைக்கப்பட்டுனா உனக்கு வேற எங்கேயோ ஒரு கதவு திறந்து இருக்குன்னு அர்த்தம். தேடுறது தானே வாழ்க்கை. கண்டிப்பா தேடு, கிடைக்கும்.
எங்கன்றத அந்த கதவை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நீ தான். இது வாழ்க்கைன்றது சுவாரஸ்யமான விளையாட்டு. இதுல நம்மளை எப்படி காட்ட போறோன்றது தான் முக்கியம். அதை நீ காட்டுவேன், நான் நம்புறேன், கண்டிப்பா காட்டுவேன். ஸோ பிசிக்கலுக்கு ரெடி ஆகிறவங்க தயவு செஞ்சு ரெடியாக ஆரம்பிச்சுட்டு எங்க பயிற்சி மையத்தில் அதற்கான வகுப்புகள் வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து தொடங்குது. 1/12/2022 எஸ்ஐக்கான புதிய வகுப்புகளும் 5/12/2022 தொடங்குது. ஸோ வந்து ஜாயின் பண்றவங்க நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உன்னுடைய அடுத்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு எது உன்னுடைய ஃபிக்ஸ்டு டார்கெட் அப்படின்னு முடிவு பண்ணி களத்தில் இறங்கி ஒழுங்கா படிக்க ஆரம்பி. ஏன்னா நம்மளுடைய வேலை ஒரு வேலையை வாங்குறது தான். ஓகேவா? ஸோ இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.